அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கோயிலில் வச்சு தான் நம்ம வீரா வந்து பிருந்தாவோட தாலியை கலட்டினாங்கன்னு பார்த்தா, வீட்டில் போய் மறுபடியும் கலட்டுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து வீரா வந்து பிருந்தாவோட தாலியை வந்து அந்த இடத்துல கலட்டுறாங்க. ஏய் பிருந்தா, இந்த தாலியை கலட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் பிருந்தா வந்து அதை விட மாட்டேங்கிறாங்க. அக்கா நான் விட மாட்டேன் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க வந்து பிடிச்சிக்கிறாங்க. உடனே நம்ம மாறன் வந்து போகிறாங்க. ஏய் ஒரு நிமிஷம் பொறு, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து தாலியை கலட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க. டேய் லூசாடா நீ, கார்த்திக் ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சு மறுபடியும் கல்யாணம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பிருந்தாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது யாருக்காவது தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது பிருந்தாவுக்கு வேற ஒரு பையனோட வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த கார்த்தி தான் வந்து பிருந்தாவுக்கு இந்த ஜென்மத்தில் புருஷன், நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ வந்து விஜய் தான் தப்பு பண்ணியிருக்கா. கார்த்தி வந்து எங்கள் அம்மா மேலேயே சத்தியம் பண்ணியிருக்கான். எங்கள் அம்மா மேலே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருமே வந்து பொய்யா வந்து சத்தியம் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, உண்மையை நம்ம கண்டுபிடிப்போம், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ இந்த தாலியை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் சொல்கிறத புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. ஏய் நான் சொல்கிறத நீ கேளு, தயவுசெய்து வந்து இங்கே கார்த்தி பிருந்தாவை சேர்த்து வைக்கணும், விஜய் மேலே தான் தப்பு, விஜயை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ சொல்கிற, எனக்கு என்னமோ வந்து வீட்டுக்கு போனால் பயமாக இருக்குது, யார் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிடுவோம், தைரியமாக வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சாச்சு, வீட்டில் போயும் அதே தைரியத்தோடு சமாளிப்போம், வேறு என்ன பண்ணுறது அப்படிங்க, ஒன்று அடையணும்னா ஒன்று சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் வந்து சொல்கிறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு வந்து காருக்குள்ளே இருந்து இறங்கி நம்ம இவங்க வந்து இறங்கி வராங்க, கார்த்தி வந்து இறங்கி வராங்க. வெளியிலேயே தான் வந்து விஜய் வந்து இருக்காங்க. என்ன மாமா எங்கே போனீங்க, நான் உங்களை தேடிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, சாப்பிட்ற எவ்வளோ நேரம் ஆச்சு, சாப்பிடாம வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆளுக்காக வந்து சோறு வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன், நான் எப்போ தூங்குறது, வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து மொத்தமாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து மாறன் வீரா எல்லாமே வராங்க. மாமா நீங்களும் வாங்க, அக்கா வாங்கக்கா சாப்பிடுவோம், எல்லாமே ஒன்றா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜய் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல பிருந்தா வந்து தாலியோடு இறங்கி வராங்க. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. மாமா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ஒப்பாரி சத்தத்தை கேட்டுட்டு வீட்டுக்குள்ளேருந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவொடனே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. என் வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்களேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீராவை பார்த்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு விஜய், தேவையில்லாமல் என் மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்காத, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சம்மந்தம் கிடையாதா? ஏக்கா கூடயே போய் கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, கடைசியில் கேட்டால் எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்னக்கா இது? அத்தை நீங்களாவது கேளுங்க அத்தை, என் வாழ்க்கையே போச்சு அத்தை, என் வாழ்க்கையே கெடுத்ததே வந்து இந்த வீரா அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம இவங்க வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க. என்ன வீரா பண்ணியிருக்க, என்ன பண்ணியிருக்க, உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த குடும்ப கஷ்டம், அந்த குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்பெல்லாம் உன்ட்ட கொடுத்தேன், ஆனால் நீயே இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. யார் விஜி, அவளும் உன்னை மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவளோட வாழ்க்கையை வந்து இப்படி கெடுத்துட்டு வந்து நீ என் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வீரா வந்து சொல்கிறாங்க. அம்மா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் வந்து இந்த தப்பு பண்ணலை, இந்த கல்யாணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நீ என்ன சொன்னாலும் அதை நம்புவேன்னு சொல்லிட்டு நீ நம்பிக்கிட்டு இருக்கையில் உங்கள் அம்மாவை வந்து அவ்வளோ இலக்காரமாக நினச்சிட்டியா, அவ்வளோ லூசுன்னு நினச்சிட்டியா, நீ இனிமேல் வந்து என்னை அம்மான்னு கூப்பிடாத, அந்த தகுதியவே நீ இழந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வள்ளியம்மா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வாயால் வந்து வள்ளியம்மான்னு வரவே கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் வந்து கார்த்தியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தி அடிச்சுட்டு டேய் என்னடா இப்படி பண்ணிட்டு வந்திருக்க, வீட்டில் ஒருத்தியை வந்து தாலி கட்டி வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம், ஏன்டா இப்படி குடும்ப மானத்தை வாங்குற, ஆல்ரெடி வந்து இந்த வீட்டில் வந்து இருந்த கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் நீ வாங்கிட்ட, இப்போ மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ராமச்சந்திரன் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கண்மணிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. வீரா போய் திட்டுறாங்க. ஏய் நீ எல்லாம் ஒரு அக்காவாடி, அவளுக்கு அக்கானா அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லணும், அதை விட்டுட்டு அவளை கூட்டு போய் தேவையில்லாமல் மறுபடியும் தாலி கட்ட வச்சிருக்கிய, இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரெண்டாவது கல்யாணம் சொல்லி எல்லாம் காது பட பேசுவாங்க, என்னடி இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏய் கண்மணி என்ன நினச்சி எது நினச்சின்னு கேட்டுட்டு அதுக்கடுத்து நீ பேசு, தேவையில்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. ஏய் என்னடி உன்கிட்ட கேட்க சொல்கிறேன், பார்த்தாலே தெரியுதே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அதை உன் வாயால் வேறு திருப்பியும் கேட்கணுமா? இங்கே பாரு வீரா, நீ நல்லது பண்ணலைனாலும் சரி, அவளுக்கு வந்து கெட்டது பண்ணாமல் இரு, ஏய் நீ அந்த தாலியை கழட்டி எரிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா பிருந்தாவோட தாலியை போய் பிடிச்சி இழுக்காங்க. பிருந்தா வந்து நான் விட மாட்டேன் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிருந்தா அங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீரா வந்து வராங்க. ஏய் கண்மணி இங்கே பாரு, தேவையில்லாமல் வந்து அவள் தாலியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காத, நான் தானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்கிறேன், நானே வந்து அவள் மேலே தப்பு கிடையாது, கார்த்தி மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு
உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கேன், தேவையில்லாமல் வந்து இந்த விஷயத்துக்குள்ளே நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வந்து வீரா வந்து திட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா ராமச்சந்திரன் வந்து, "டேய் இந்த கல்யாணம் எப்படி முடிஞ்சுச்சு, ஏது முடிஞ்சுச்சு எனக்கு தெரியாது. ஆனா இந்த கல்யாணத்தில யார் யார் சம்மந்தப்பட்டுருக்காங்களோ, அவங்க வந்து என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது. இதுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் வாங்கிட்டீங்க. நான் எப்படி வந்து இன்னும் பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள தல காட்டுறது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து திட்டிட்டு போகிற மாரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஒரு இடத்துல வந்து பிருந்தா நின்று அழுதுகிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஆனால் வந்து பிருந்தா எல்லாருமே வந்து திருப்பி வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. அதில் பார்த்தா எல்லாருமே ஒன்றா வந்து ராமச்சந்திரன் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. விஜயும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. நம்ம பிருந்தா இருக்காங்கள்ல, அவங்களும் அதே வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிற மாதிரி காட்ட போகிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.